ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு என்ன தேவையோ அதை உடனே தொடுன்னு சொன்னவனே, நீயும் சற்றும் எதிர்பாராம சற்றும் யோசிக்காம இதை தொட்டுட்ட. உண்மையிலேயே நீ எதிர்பார்த்தது இதுதானே? எனக்கு தெரியும். உனக்கே தெரியாம உன் மனசுல குடியிருக்கிற இந்த வராகி அம்மா நீ எதிர்பார்த்ததை மட்டும் அறியாமலா இருப்பேன். இருந்தாலும் ஒரு முறை உன்னுடைய கருத்தையும் உன்னுடைய எதிர்பார்ப்பையும் உன் வாயால் நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு தேவையானதை தொட சொன்னேன். நிச்சயமா இன்று இரவு பொழுது முடிவதற்கு முன்பாகவே நானே உன் வீடு தேடி வந்து நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் யார் மூலமாகவாவது ஒப்படைப்பேன் என் செல்லமே. மனிதனுடைய வாழ்க்கையினாலே அது முயற்சியின் முழு போராட்ட களம்தானே. முயற்சி செஞ்சும் தோல்வி அடைஞ்சிட்டேன், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டும், நான் என்னென்னவோ செஞ்சும் நான் நினச்சது நடக்கலைன்னு நீ வருத்தப்படாத. இந்த உலகத்தில் அறிவாளிகள் எப்போதுமே முயற்சி செய்ய தயங்கவும் மாட்டாங்க, தோல்வி வந்துருச்சுன்னா துவண்டு போகவும் மாட்டாங்க. ஆனால் நிறைய முட்டாள்கள் இந்த பூமியில் இருக்கிறதால தான் அவங்க தோற்று போயிடுவோன்னு பயந்துக்கிட்டு முயற்சியே செய்யாமல் ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய அன்பு பிள்ளையான நீ அறிவாளியாக இருக்கும்போது முயற்சி செய்ய ஏன் தயங்குகிறாய் என் செல்லமே? வாழ்க்கைனா கஷ்டமும் நஷ்டமும் ஒட்டிக்கிட்டு உன் கூடவே வரதான் செய்யும். ஆனால் அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு தூரமாக வச்சுட்டு நீ செய்ய வேண்டிய முயற்சிகளையும் உன்னுடைய கடமைகளையும் சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. அறிமுகம் இல்லாதவர்களுடைய பார்வையில் நீ ஒரு சாதாரண மனிதன்தான். அப்படி இருக்கும்போது உன்னை எல்லாரும் பெரிய ஆளாக நினைக்கணும், உனக்கு மரியாதை கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எல்லா இடங்களிலும் எதிர்பார்க்க முடியாது தானே. அது மட்டும் அல்ல, பொறாமை பிடிச்சவங்க மற்றவங்கள பார்க்கும்போது அவனையும் அப்படி தான் பொறாமை பிடிச்சவனாகவே பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கானோ அவன் பார்க்குறவங்களையும் அப்படியே நினைக்கக்கூடியவனாகத்தான் இந்த பூமியில் நடந்துக்கிட்டு இருக்கு. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உன்னை அற்புதமான ஆள்னு சொல்லுவாங்க. உன்னை நேசிக்கிறவங்க நீ ஒரு தனிச்சிறப்பான நல்ல குணம் கொண்ட ஆளுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உன் மேலே பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவர்கள் உன்னை பார்க்கும்போது உன்னை கெட்டவன்னு தான் சொல்லுவாங்க. இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது? நீ எப்போதும் நீயாக தான் இருக்க. ஆனால் பார்க்குறவங்களுடைய பார்வை வித்தியாசப்படும் போது ஒருத்தர் உன்னை சாதாரணமாக நினைக்கிறாங்க, ஒருத்தர் அற்புதமானவராக நினைக்கிறாங்க, ஒருத்தர் தனிச்சிறப்பாக நினைக்கிறாங்க, இன்னொருத்தர் உன்னை பொறாமை பிடிச்சவன் நினைக்கிறாங்க, இன்னொருத்தர் உன்னை கெட்டவன்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருவர் பார்வையிலும் நீ ஒவ்வொன்றாக தெரியும் போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நான் அப்படி இல்லைன்னு நீ விளக்கி சொல்ல முடியுமா என்ன? யார் உன்னை பற்றி என்ன நினச்சாலும் அது அவங்களோட விருப்பம்னு அப்படியே விட்டுட்டு உன் விருப்பப்படி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீ என்ன செய்யணுமோ அதை செய்ய தயாராகு. பக்குவப்பட்ட மனசோடு இருக்கிற நீ மனசு மறத்து போயும் இருக்கன்னு எனக்கு தெரியும். எத்தனையோ விஷயங்களுக்கு நீ ஆசைப்பட்டு எதுவுமே சரியாக நடக்கலை. ஏமாந்து ஏமாந்து வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட நீ இப்போது எந்த உணர்ச்சிகளுக்கும் பெருசாக இடம் கொடுக்காம, எதை பார்த்தும் பெருசாக ஆசைப்படாமல், கஷ்டமே வந்தாலும் அதை பார்த்து கவலைப்படாமல் மனசை தேத்திக்கக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்டு விட்டாய் தானே. இதே பக்குவத்தோட நீ எதை பற்றியும் பெருசாக நினைக்காம, எதை பற்றியும் ஆசைப்படாமல் உன்னுடைய கடமைகளையும் முயற்சியை மட்டும் சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உறவுகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். ஒருத்தரை நம்பி இன்னொருத்தரை நீ கழட்டி விட்டினா நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒன்றை கைவிட்டுருவாங்க. எப்போதும் ஒருத்தருக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக இன்னொருத்தரை உன் வாழ்க்கையிலேருந்து நீ விலக்க வேண்டாம். எல்லாருமே உனக்கு தேவைதான்னு எல்லாருக்கிட்டையும் அளவோட அன்பை செலுத்து. ஒருத்தருக்காக பறிஞ்சு பேசி இன்னொருத்தரை பிரித்து பேச வேண்டாம் என்று செல்லமே. எப்போவுமே நீ உண்மையை தான் பேசணும்னு உண்மையாக நியாயமான வழியில் நடக்கணும்னு நினைக்கிற. ஆனால் உண்மையை நியாயப்படுத்தி நீ பேச போனினா ஒன்று உன்னை அவமானப்படுத்துவாங்க, இல்லைன்னா உன் மனசு காயப்படும்படி பேசுவாங்க. அதனால தான் எப்போதும் யாருக்கும் எதையும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே. யார் எப்படி இருக்காங்களோ அப்படியே விட்டுடுன்னு சொல்கிறேன். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தகுதியை நீ உயர்த்திக்கிட்டே இருக்கணும். உன்னை விட்டு யார் விலகி போனாலும் அவங்க ஏண்டா உன்னை விட்டு பிரிஞ்சோ நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உன் தகுதியையும் திறமையையும் நீ உயர்த்திக்கிட்டே போகணும் என் செல்லமே. உன்னை விட்டு போனவங்களும் உன்னை பிரிஞ்சு போனவங்களும்
உன்னை பிரிஞ்சதை பலவீனமாகவும் இழப்பாகவும் நினைக்கும் அளவுக்கு நீ வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கணும். நல்ல வாழ்க்கை துணை ஒரு மனுஷனுக்கு அமைஞ்சிட்டா அவன் வறுமையில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் கவலைப்பட மாட்டான். அதே போல் நல்ல வாழ்க்கை துணை அமையாதவன் எவ்வளவு காசு பணம் வசதியோடு இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லாதவனா நிம்மதி இல்லாதவனா இருப்பான். மொத்தத்தில் ஒரு மனிதனுக்கு குடும்பத்தில் வாழ்க்கை துணை என்பது நல்லதாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிறவங்களா அமைகிறது தான் முக்கியம். நீயும் அப்படி அழகு ஆடம்பரம் காசு பணம்னு பெருசாக பார்க்காம நல்ல குணம் உடையவர்களை உனக்கு வாழ்க்கை துணையாக வச்சுக்கணும் என் செல்லமே. எப்போ உன் பேச்சுக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுக்கலன்னு தெரியுதோ உடனே அந்த இடத்த விட்டு விலகி போயிடு. அப்புறமா ஒரு நாள் அவங்களே உன்னை தேடி வரும் சூழ்நிலையை இந்த வராகியம்மா நான் உருவாக்குறேன். எப்போவுமே ஒரு மனுஷன் செய்கிற சின்ன சின்ன விஷயமும் அவன் எந்த விஷயத்துக்கு சிரிக்கிறான் எந்த பொருளை விரும்புகிறாங்கிறத பொறுத்து கூட அவனுடைய குணத்தை இந்த உலகம் புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அல்லது வலிக்கு விழுகிறாங்க. அப்படி இப்போ நடக்கும்போது இன்னொருத்தர் அதை பார்த்து சிரிச்சாங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் கூட ஒரு நல்ல குணம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஒருத்தர் வலிக்கு விழுகும்போதோ தடுமாறும் போதோ ஐயோ பாவம்னு எந்திரிச்சு போய் அவங்கள கை கொடுத்து தூக்கலைனாலும் அமைதியாகவாவது இருக்கணுமே தவிர அதை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிக்கக்கூடாது. அதே போல் நீ தேர்ந்தெடுக்கும் பொருளை எளிமையாக தேர்வு செய்கிறியா அல்லது ஆடம்பரமாக பெருசாக பார்க்குறியான்றதை பொறுத்தும் உன்னுடைய குணம் என்பதை இந்த உலகம் புரிஞ்சுக்கும். அதே போல தான் நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பை பொறுத்து தான் உன் வாழ்க்கை மாறும். நல்லவர்களை நீ நட்பாக வச்சுக்கும் போது உன் வாழ்க்கையே நல்ல முறையில் மாறும். கெட்ட மனிதர்களை நீ நட்பாக உனக்கு துணையாக வச்சுக்கும் போது அது ஏதாவது ஒரு விதத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளையே கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்திலேயே நல்லது கெட்டதை புரிஞ்சு நல்ல நண்பர்களை மட்டும் உனக்கு நட்பாக நீ வச்சுக்கணும் என் செல்லமே. எவ்வளோ பெரிய நீ ஆழமான அன்பை கொடுத்தாலும் யாராவது உன்னை அடிக்கடி அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறத விட நீ விலகி போவது தான் சிறப்பாக இருக்கும். உன்னை புரிஞ்சுக்கிறவங்களையும் உன்னை மதிக்கிறவங்களையும் மட்டுமே நீ உன் கூட வச்சுக்கோ. அவங்களுக்காக நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போகலாம். யார் உன்னை அலட்சியப்படுத்துகிறாங்களோ அவமதிக்க நினைக்கிறாங்களோ அவர்களுடைய துணையே உனக்கு தேவையில்லை என் செல்லமே. வாழ்க்கையில் நீ தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால நீ தோத்து போறான்னு அர்த்தம் கிடையாது. நீ போகும் பாதையில் இருக்கக்கூடிய தோல்விகளை நீ தாண்டி போய்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் வாழ்க்கை. தோல்வி தொடர்ந்து வருதுன்னா தோல்வியை தாண்டி போய்கிட்டு இருக்க நீ சீக்கிரமே வெற்றியை தொடுவாய் என்பதை புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. நாட்கள் தினமும் உன் வாழ்க்கையில் நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. அந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை உனக்கு கொடுக்கிறது என்பது உண்மைதானே. நாட்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது உன் வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நீ தான் அதை சரியாக புரிஞ்சுக்கணும் உணர்ந்துக்கணும். ஆனால் நீ அதை பெற்றுக்கொள்ள தவறுகிறாய் என்பதை உணர்கிறாயா? வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை தினமும் சரியாக கற்றுக்கோ. யார் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, நீ அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், அவங்க எந்த சூழ்நிலையில் உன்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, எப்படி பேசும்போது அவங்க முகம் எப்படி மாறுது, எந்த சூழ்நிலையில் உன்கிட்ட நல்ல விதமாகவும் எந்த சூழ்நிலையில் உன்னை அலட்சியமாகவும் கேலி கிண்டல் செஞ்சும் அவமதிச்சும் பேசுகிறாங்கன்றதையெல்லாம் நல்லா உற்று நோக்கி கவனித்து பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுங்கிறது உனக்கு தெளிவாக புரிய வந்துடுவேன் செல்லவே. எது எப்படி இருந்தாலும் இந்த வராகியம்மா உனக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்க தான் போகிறேன். நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதரையும் எதற்காகவும் தேடி போக வேணாம். யாராவது உன்னை ஒதுக்கி வைக்கும்போது தான் நீ இன்னும் தைரியமாக தனியாக நிமிர்ந்து நிற்கணும். ஆனால் யாராவது உன்னை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் அடக்கமாக இருக்கவும் கற்றுக்கணும் என் செல்லவே. உன்னை விமர்சிக்கப்படும் இடங்களிலெல்லாம் நீ மௌனமாக இருக்க கற்றுக்கோ. யாராவது உன்கிட்ட நேசமாக பாசமாக அன்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா நீயும் அவர்களிடம் அன்பாக நடந்துக்கணும். எதையுமே தொலைச்சிடக்கூடாது நீ நினைக்கிறதுனாலையோ என்னவோ எல்லாமே தொலைஞ்சு போகுது. எல்லாத்தையும் பத்திரமா பாதுகாக்கணும் நீ நினைக்கிறதாலேயே எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கு. இப்படி எதையும் நீ இறுக்கி பிடிக்கும்போது தான் எல்லாமே உன்னை விட்டு விலகி போக நினைக்கும்.
கொஞ்சம் சாதாரணமாக விட்டு தான் பாரேன், எல்லாம் உன்கிட்டயே தான் இருக்கும். நீ எதுக்காகவும் அதிகமாக அலட்டிக்கிற வேணாம், எதன் மீதும் அதிக கவனம் செலுத்துறேன்னு ரொம்ப கஷ்டப்பட வேணாம். உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தெரிந்த மனிதர்களோடு மட்டும் பேசு, பழகு. மற்றவங்க யார் கூட இருக்கிறத விட அவங்கள உதறி தள்ளிட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போய்கிட்டே இரு என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டிய பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். யார் யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த அளவுக்கு பழகணுங்கிறதையெல்லாம் உன் அனுபவத்தின் மூலமாகவே நீ கற்றுக்கலாம். மறக்க வேண்டியதை நினச்சி வருத்தப்படுறதும் நினைக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் மறந்துடுறதும் தான் உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வருவதற்கே காரணமாக இருக்குது. நல்லதை ஞாபகம் வச்சுக்கோ, நல்ல மனிதர்களிடம் நட்பு வச்சுக்கோன்னு சொன்னால் நீ அதுக்கு எதிராக மறக்க வேண்டிய கெட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிற, கெட்டவங்களையும் அவங்க செஞ்ச விஷயத்தையுமே மறுபடியும் யோசிக்கிற. எப்போதுமே நல்லதையே நான் சொல்கிறது கூட இதுக்கு தான். நல்ல விஷயங்களையும் நல்லது செய்பவர்களையும் உன் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு மற்ற எதையுமே யோசிக்காதே என் செல்லமே. நீ கரைக்கு போய் சேரணும்னா கடலில் இருக்கும்போது நல்ல படகு மட்டும் தேவைப்படாது, அந்த படகுக்கு போடக்கூடிய துடுப்பும் நல்லா இருந்தால் தானே நீ பத்திரமாக கரைக்கு போய் சேர முடியும். அப்படி கடலாக இருக்கும்போ வாழ்க்கையில் துடுப்பாக இருக்கும் சில உறவுகளை நீ தவிர்த்து விடக்கூடாது. அதில் நல்ல துடுப்பை நீ தேர்ந்தெடுக்கிற மாதிரி நல்ல உறவுகளை நீ தேர்ந்தெடுத்து அவங்கள உன் கூடவே வச்சுக்கோ. இழந்த பிறகு மனிதன் தேடுவதும் தாயுடைய அன்பு தான். தாய் கூட இருக்கும்போது அவங்கள அலட்சியப்படுத்தி தொலைப்பதும் மனிதன் கடமையாகவே வச்சுக்கிட்டு இருக்கான். உன் தாய் கூட இருக்கிற வரைக்கும், உன் தகப்பன் உன் கூட இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை பெருமை மனிதர்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆனால் அவங்க விட்டு போனாங்க, விட்டு பிரிஞ்சாங்க, அல்லது இந்த உலகத்தை விட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய அருமை பெருமையும் அவங்க என்னென்ன செஞ்சாங்கிறதும் உனக்கு ஞாபகம் வருமா என்ன? எப்போவுமே உன்னை பெற்றவங்க தான் உனக்கு முதல் தெய்வங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு பிடிச்ச ஒருத்தர் உன்கிட்ட பேசலைன்னா நீ எல்லார்கிட்டையும் கோபமாக பேசுகிற. ஆனால் யாராவது ஒருத்தர் உன்கிட்ட கோபமாக பேசிட்டாங்கன்னா நீ யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறதானே. அடுத்தவங்க பேசுகிறாங்க பேசலை, அதை பொறுத்து உன் குணம் மாறக்கூடாது. மற்றவங்க உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ எப்போதும் எல்லாரிடமும் ஒரே மாதிரி அன்பா பாசமாக நடந்துக்கணும் என் செல்லமே. வாழ வேண்டிய காலத்தில் எல்லாம் அடுத்தவங்களையே யோசித்து அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இப்போது உனக்காக நீ வாழணும்னு நினைக்கும்போது இனி வாழ்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்குற மாதிரி வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிடும். அதனால தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச நேரங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்தி சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கோன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு இவங்களுக்குன்னு மற்றவங்களுக்காகவே யோசிச்சு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்க வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா நீ சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை பங்கு போடுறதுக்கு பல பேர் வருவாங்க. ஆனால் உனக்கு ஒரு சோகமோ கஷ்டமோ கவலையோ வரும்போது அதை நீ தனியாக தானே அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் எதுக்காக நீ மற்றவங்களை பற்றி யோசிக்கிறேன்னு தான் சொல்கிறேன். எவ்வளவோ பேர் உனக்கு துணையாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், அல்லது உறவாக இருக்கலாம். ஆனால் யார்கிட்ட நீ உண்மையாக இருக்கியோ அவங்க உனக்கு உண்மையாக இருக்காங்களான்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. வாழ்க்கையில் உன்னை விட்டுட்டு போன பொய்யான உறவுகள் மறுபடியும் உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவங்க வேணாம், உன் வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு முடிவெடுக்கக்கூடிய ஆளாக இரு. ஏன்னா பொய்யான உறவுகள் ஒருபோதும் திருந்த மாட்டாங்க. அவங்க மறுபடியும் உன்னை தேடி வந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உன்னை தேடி வந்திருப்பாங்களே தவிர அவர்கள் வார்த்தைகள் தான் மாறி இருக்குமே தவிர அவங்க மனசில் அதே அழுக்கு தான் இருக்கும். அதனால் எப்போதுமே பொய்யானவர்களை உன் வாழ்க்கையில் உன் கூட வச்சுக்காத.